திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே ஐயம்பாளையத்தில் ராஜா எனும் இளைஞர் சொத்து பிரச்சினையில் சகோதரி வீட்டிற்கு கையில் அரிவாளுடன் சென்று தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்கிட கேட்கலாம். முருகேசன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. ஐயம்பாளையம் அருகே சொத்து தகராறில் கையில் அரிவாளுடன் வீட்டின் முன்பு தகராறில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தை அடுத்த அருகே உள்ள சித்திரவு ஊராட்சி குப்பிநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கும் அவரது சகோதரியான செல்லப்பா என்பவருக்கும் சொத்து தகராறு பலகாலமாக இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவத்தன்று நடந்த தகராறில் ராஜா மற்றும் அவரது உறவினரான சத்யபிரகாஷ் ஆகியோர் செல்லப்பாவுடைய வீட்டிற்கு சென்று கடுமையாக தகராறில் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் சத்யபிரகாஷ் கையில் அரிவாளுடன் சென்று செல்லப்பாவிற்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக செல்லப்பா அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த பட்டிவரன்பட்டி போலீசார் சம்பவத்தில் தொடர்புடைய ராஜா மற்றும் சத்யபிரகாஷ் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் சத்யபிரகாஷ் கையில் அரிவாளுடன் பூட்டிய வீட்டினை எட்டி எட்டி உதைத்து செல்லப்பாவின் வீட்டின் முன் ஆத்திரத்துடன் தாக்குதலில் ஈடுபடும் காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.